சரி, சொல்லி முடிச்ச உடனே மல்யவான் தொடர்றான். அவ்வவர்க்கு அமைந்த வில்லும் குலவரை அவற்றின் ஆன்ற வெவ்வலி வேறு வாங்கி விரிஞனே விதித்த மேல்நாள் செவ்வழி நானும் சேடன் தெரிகனை ஆகச் செய்த கவ்வு அயில் கால நேமி கணக்கையும் கடந்தது என்பார். ஒரு அதீதமான ஒரு தத்துவத்தை விளக்கிறார் மல்யவான். அவ்வவர்க்கு, யாரு? ஆதிசேஷனாக இருந்த லக்குவன், பரமாக இருக்கக்கூடிய ராமன், அவ்வவர்க்கு ராம லக்குவனருக்கு அமைந்த வில்லும், அவர்கள் கையில பொருந்தி இருக்கக்கூடிய வில் இருக்க, அது புலவரை அவற்றின் ஆன்ற சிறந்த மலைகளிலே உள்ள வெவ்வலி வேறு வாங்கி கொடிய வன்மையை தனியாக பிரித்தெடுத்து. வார்த்தையை கவனிக்க, மலை போன்ற வில் இல்ல, மலையில இருக்கக்கூடிய அந்த உறுதி என்கின்ற ஒன்றை மட்டும் பிரித்தெடுத்து வில்லா செஞ்சிருக்கு. மலையே வில்லு இல்ல, மலைகளினது உறுதி, மலைகளினது அந்த ஆற்றல், அது வில்லா இங்க மாற்றப்பட்டு இருக்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அந்த ஆற்றலை பிரித்து யார் கொடுத்தானா? விரிஞ்சானே மேல் நாள் விதித்த நான்முகனாகிய பிரம்மனே ஆதி காலத்துல இந்த 2 பேருக்கும் வில்ல செஞ்சு கொடுத்திருக்கான். மலை போன்ற வில் இல்ல, ஒரு மலையினது உறுதி, அந்த உறுதிய மலையிலிருந்து பிரிக்க வேண்டியது, பிரித்து அந்த உறுதி பொருளை அப்படியே வில்லாக மாற்றி பிரம்மன் கொடுத்திருக்கான். எங்கிருந்து ஒரு அழகுன்னா, ஏற்கனவே வகுப்புல சொல்லி இருப்பேன். காளிதாசன் எழுதின ஒரு அழகான காவியம் குமார சம்பவம். முருகனினுடைய அவதாரத்தை எழுதியிருக்கார் குமார சம்பவம்னு. தவத்துல இருக்கார் சிவபெருமான். அவர் தவம் கலைந்து மிகுந்த ஆர்வத்தோடு பார்வதியோடு மோகித்திருந்தால்தான் முருகன் தோன்றும். அதனால என்ன செய்தான் பிரம்மன்? சிவன் மௌனம் கலைகின்ற பொழுது இந்த பார்வதிய புதிய நோக்குல உருவாக்கணும்னு ஆரம்பிச்சான். எப்படி ஆரம்பித்தான? உலகத்துல இருக்கிற அழகையெல்லாம் திரட்டி கொண்டான். திரட்டி கொண்டு இந்த அழக பக்கத்துல வைத்து கொண்டு பார்வதியினுடைய பெருவிரல்ல இருந்து படைக்க ஆரம்பிச்சான். பார்வதியினுடைய இடை வந்து திரும்பி பார்த்தானா பிரம்மன், அழகெல்லாம் தீர்ந்து போயிருந்தது. இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா அழகும் பார்வதியோட இடை வரைக்கும் முடிஞ்சு போச்சு. வேறு வழியில்லாமல் பிரம்மன் மீண்டும் அழகு என்கின்ற ஒன்றை படைத்து அந்த படைத்த அழகை கொண்டு பார்வதியினது சிலையை முழுமை அடைய செய்தான்னு சொன்னா இப்ப பார்வதி எவ்வளவு அழகின்னு பாருங்க. அது போல இங்க எழுதுறான் கம்பன், உலகத்துல இருக்கிற எல்லா மலைக்கும் உறுதி உண்டு. அந்த மலைகளிடம் இருந்த உறுதி என்கின்ற ஒன்றை மட்டும் எடுத்து இந்த ராம லக்ஷ்மணர்களுக்கு பிரம்மன் வில்லா கொடுத்திருக்கு. அந்த வில்ல யாராலையும் அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். செவ்வழி நானும் சேடன், அந்த வில்லுல கட்டப்பட்ட நான் எது தெரியுமா? ஆதிசேடன். ஞாபகம் வச்சுங்க. ஒரு கேள்வி கேட்கலாம். ஆதிசேடன் அவன்தான் லக்ஷ்மணன்னு சொல்லிட்டீங்களே, இங்க ஆதிசேடன் எப்படி நானாக வரும்? ஆதிசேடனது அம்சம் லக்ஷ்மணன், ஆதிசேடனே லக்ஷ்மணன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இப்ப உதாரணம், கோவை மாவட்டத்துல எனக்கு நிறைய அனுபவம் உண்டு. நான்லாம் இளம் பிராயத்துல கோவை மாவட்டத்துல பொள்ளாச்சியில இருந்த காலத்துல அங்க இருக்கக்கூடிய நிலக்கிழார்கள், கவுண்டர்கள் சொல்றாங்க இல்லையா, அவர்கள்லாம் மிகப்பெரிய அளவுல நிலம் வைத்திருப்பார்கள். அதாவது 500 ஏக்கர் 1000 ஏக்கர் அந்த மாதிரி.
நல்ல விதமான விளைபொருள்கள் இருக்கும். நீங்க அந்த தென்னந்தோப்புக்குள்ள நுழைந்தீர்கள்னாக்க நுழைகின்ற இடத்துல ஒரு பெரிய சாலைன்னு போட்டு வைத்திருப்பார்கள். அதாவது தோப்புக்கு நடுவில் வீடு, தோப்பு வீடுன்னு அது சாலை. கோவை வட்டாரத்துல அதுக்கு சாலைன்னு பேர் கவுண்டர்கள் வழக்குல. அதுல கவுண்டர் உட்காந்துருப்பார். நம்மளை பார்த்த உடனே எங்க வந்தீங்களா, எல்லாம் சுத்தி பார்க்கலான்னு வந்தீங்களா, சரி என்று சொல்லி அவர் தோல்ல போட்டிருக்கிற துண்டை எடுத்து நம்ம தோல்ல போட்டு விடுவார். இதை போட்டுக்கிட்டு போங்க, திரும்பி நீங்க வரும்போது துண்டை இங்க வச்சுட்டு போயிடுங்க. அந்த துண்டு நம்ம தோல்ல இருக்கின்ற வரைக்கும் அந்த நிலத்தின் உரிமையாளராகிய அந்த கவுண்டரே நம்முடன் இருப்பதாக எண்ணி அந்த தோட்டத்துல இருக்கிற அத்தனை தொழிலாளியும் நமக்கு மரியாதை கொடுப்பான், நமக்கு வேண்டியதையெல்லாம் செஞ்சு கொடுப்பான். அப்போ கவுண்டர் ஆற்றல் என்னவோ அந்த ஆற்றலை, அந்த அம்சத்தை அந்த துண்டு தாங்கி நிற்கிறது. கவுண்டருக்கு உண்டான மரியாதையெல்லாம் அந்த துண்டுக்கு உண்டு. அதுபோல் ஆதிசேடனது அம்சம் லக்ஷ்மணன். ஆதிசேடனே லக்ஷ்மணன் இல்லை. அதனால இந்த ஆதிசேடன் அம்சமாக லக்ஷ்மணன் உலகத்தில் இருக்கிற எல்லா மலைகளினது உறுதிய வில்லாக பிரம்மன் படைத்து கொடுக்க ராமலக்ஷ்மணருக்கு அந்த வில்லுல பூட்டப்பட்ட நானாக ஆதிசேடன் இருக்கான். அது மட்டும் இல்ல, அதுல கோர்க்கப்படக்கூடிய அம்பு எப்படி தெரியுமா, கவ்வு அயில். அந்த வில்லுல பூட்டப்படக்கூடிய அம்புகள் காலநேமி கணக்கையும் கடந்தது. கால சக்கரம் கணிக்கக்கூடிய காலத்தையும் கடந்தது. இன்ஃபினிட்னு அர்த்தம். மேத்தமேட்டிக்ஸ்ல சொல்லுவார்கள் அல்லவா, அளவிலி. தமிழ் அதுக்கு பேர் கந்திழின்னு பேரு, ஆங்கிலத்துல இன்ஃபினிட். காலநேமி, காலத்தினால் இடப்பட்ட கணக்கினையும் கடந்து நிற்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அம்புன்னா, உனக்கு நேற்று இன்று நாளைன்னு 3 காலம் தெரியும், இது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இனி பல 100,000 ஆண்டு காலம் கழித்து என்ன நடக்கும்ன்றது அந்த அம்புக்கு தெரியும். ஆகவே இதை சொல்லுகிறார்கள் சான்றோர்கள். ராம லக்குவர்கள் மட்டும் அவதாரம் இல்லை, அவர்கள் கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு இந்த தகுதி உண்டு என்று பலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே அவர்களை நீ எளிதாக எண்ணாதே. உன்னுடைய சேனை தலைவன் சொன்னது போல உடனே படையெடுத்து போய் அவர்களோட போர் செய்து எல்லோரையும் கடல்ல கொண்டு போய் இட்டு விடுதல் என்பது நினைச்சு கூட பார்க்க முடியாது. சொல்லிட்டு மேலும் சொன்னா, நமக்கு ஏற்கனவே ராமன் எப்படிப்பட்டவன்ற செய்தி தெரிந்திருக்கிறது. யாரையெல்லாம் அவன் வென்றிருக்கிறான், உன்னை யாரெல்லாம் வென்றானோ அவர்களை எல்லாம் அவன் வென்றிருக்கிறான். உன் எதிரியை, உன்னை வென்ற உன் எதிரியை அவன் அனாயாசமா வென்று இருக்கான். அவனுடைய பலத்தை புரிஞ்சிக்க வேண்டாமா? எப்படி வாலி மாமகன் வந்தானை வானவர்க்கு இறைவன் என்றார், நீலனை உலகம் உண்ணும் நெருப்பினுக்கு அரசன் என்றார், காலனை ஒக்கும் தூதன் காற்று எனும் கடவுள் என்றார், மேலும் ஒன்று உரைத்தார், அண்ணான் விரிஞனாம் இனிமேல் என்று. அழகு! பஞ்சபூதங்களும் அவனோடு இருக்கு. அது மட்டுமல்ல, உனக்கு இது நாள் வரை யாரெல்லாம் எதிரிகளாக இருந்து உனக்கு அஞ்சி பயந்து ஒடுங்கி வாழ்ந்தார்களோ அவர்களினது அம்சங்களாக பலர் வந்திருக்கிறார்கள். ஞாபகம் வச்சுக்கோ. ஒவ்வொருத்தனுக்கு என்ன பாவமும் பேர்ல இருக்கும். எப்படியா, வாலி மகன் வந்தானை, உன்னை வென்றானே வாலி,
அந்த வாலி என்கின்ற பெருமகனினது மகன் இருக்கிறானே, பெருமை பொருந்தின வாலிக்கு மகனாக பிறந்தான் அல்லவா அங்கதன். அங்கதனை வானவர்க்கு இறைவன் என்றார். வானத்து தேவர்களினது தலைவனான இந்திரன் அம்சம் அவன். ஞாபகம் வைத்துக்கொள். சாதாரண ஆள் இல்ல அங்கதன், இந்திரனது அம்சம். நீலனை உலகம் உண்ணும் நெருப்பினுக்கு அரசன் என்றார். கூட வந்திருக்கான நீலன் என்கின்ற படைத்தலைவன், வானர படைத்தலைவன். ஊழி காலத்து உலகை அழிக்கக்கூடிய தீக்கடவுளினது மகன் என்றார்கள். அக்னி பகவான் புத்திரன் யாரு? நீலன். ஞாபகம் வச்சுக்கோ. சரி, தூதுவனா வந்தானே ஹனுமன் நம்ம கிட்ட, அவன் யார் தெரியுமா? வாயுவின் மகன். எப்படி? காலனை ஒக்கும் தூதன், யமனை போன்று இங்கு பேரழிவை தந்தானே தூதனாக வந்த அனுமன் காற்று எனும் கடவுள் என்ற காற்று கடவுளாகிய வாயு தேவனே என்கிறார்கள். ஞாபகம் வைத்துக்கொள். ராமன் என்கின்ற பரம்பொருளோடு வந்தது ராமனது ஆர்ந்த வில்லும் ஆதிசேடனுக்கு இணையான லக்ஷ்மணன் மட்டுமல்ல, கூட வந்த ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல ஒரு இறையவர்களின் மக்கள்கள். ஞாபகம் வைத்துக்கொள். அவெல்லாம் பல நாளா ஒன்ன அழிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு. ஆகவே மேலும் ஒன்று உரைத்தார். இதோட இல்லாம வேறு என்ன சொன்னார்கள்? அண்ணான் இனிமேல் விரிஞ்சனாம் என்றார். அவ் அனுமன் இனிவரும் பிறப்பில் பிரம்மதேவன் ஆவான் என்றார்கள். எப்படி? எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? இப்ப நாம எந்த மனுவில் இருக்கோம்? தைவசிய மனுவில் இருக்கும். ஆதி மனுன்னு ஒண்ணு, ஆதி மனுவிலிருந்து தொடங்கி இப்ப 11வது மனு இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த 11வது மனு தான் இன்றைய உலகினுக்கு உண்டான சட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார். மனுஸ்மிருதிய. இவருக்கு பேரு தைவசியன்னு பேர். அந்த அந்தணர்கள் எல்லாம் சங்கல்பம் செய்து கொள்ளும் போது இதை சொல்லுவார்கள். இது என்ன மன்வந்தரம், எந்த மனுவினால் ஆளப்பட்டதுன்னு போது தைவசியன்னு சொல்லுவார்கள். தக்ஷணே பார்ஸ்வே மந்திரம் சொல்லும் போது பரத கண்டே பரத வருஷே தைவசிய அந்த மனுவை சொல்லி பிரதமே பாதே இந்த யுகத்துல ஜம்புத்தீவே வரிசையா சொல்லி கொண்டு வருவார். என்ன நம்பிக்கை? அந்த மனு முடிந்ததற்கு பிறகு மீண்டும் உலகம் புதுப்பிக்கப்படும். அப்பொழுது பிரம்மனாக வரக்கூடியவன் யாருன்னா ஹனுமன். புராண நம்பிக்கை. இந்த 11 மனுவோடு இப்ப கலியுகம் போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு 4,28,000 ஆண்டுகள் போனோம். இது போனதற்கு பிறகு இந்த உலகம் ஒரு ஒடுக்கத்தினுக்கு செல்லும். மீண்டும் உயிர்ப்புடன் பிறக்கும். அப்படி பிறக்கின்ற பொழுது அவ்வாறு தோன்றக்கூடிய உலகினுக்கு பிரம்மனாக இருப்பவன் யாரு? வாயுவினது புத்திரனாகிய இந்த அனுமனே. ஞாபகம் வைத்து. ஆகவே உன்னை எதிர்க்க படை நடத்தி வந்தவர்கள் ஒருவர் கூட மிக சாதாரண நபர்கள் அல்ல. ஞாபகம் வைத்துக் கொள். எல்லோரும் ஆற்றலில் மிக்கவர்கள். சொல்லிட்டு மேலும் சொன்னா, அப்பதம் அவனுக்கு ஈந்தான் அரக்கர் வேர் அறுப்பதாக இப்பதி எய்தினான் அவ்ராமன் என்று எவரும் சொன்னார். ஒப்பினால் உரைக்கின்றாரோ உண்மையை உணர்த்தினாரோ செப்பியன் குரங்காய் வந்தார் தனித்தனி தேவர் என்று. கிளாரிட்டி. அப்பதம் அந்த பிரம்ம பதவியை அவனுக்கு ஈந்தான் ராமன். ராமன் அடுத்த பிறவியாக அனுமனுக்கு நீ பிரம்மனாக இருக்க வேண்டும்னு வாக்கு கொடுத்திருக்கான். அப்ப அனுமன் பிரம்மன் என்றால் அந்த பிரம்ம பதவியை கொடுத்தவனே இந்த ராமன். அரக்கர் வேறறுப்பதாக அப்படி சொன்ன ராமன் அரக்கர்களை அடியோடு அழிக்கப் போகிறேன் என்று இப்பதி எய்தினான். இந்த இலங்கையை வந்து சேர்ந்துள்ளான். நினைவில் கொள் என்று எவரும் சொன்னார் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள்.
ஒப்பினால் உரைக்கின்றாரோ, அவர்கள் ஏதோ பேச்சுக்கு சொல்லுகிறார்களா, இல்லை என்றால் உண்மையை உணர்த்தினாரோ அல்லது உண்மையைத்தான் உணர்த்துகிறார்களா தெரியல எனக்கு. ராமனை பார்த்து இப்படிப்பட்ட பேச்சு இந்த உலகத்தில் அடிபட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் ஏதோ போனால் போகட்டும் என்று சொல்லுகிறார்களோ, இல்லை உண்மையை உணர்ந்துதான் சொல்லுகிறார்களோ தெரியல. குரங்காய் வந்தார், வானரங்களாக வடிவெடுத்து இங்கு வந்திருக்கிறார்களே ராமனது படையில, ஒருவனும் வானரம் இல்லையா? ஒவ்வொருவனும் ஒரு தேவன், தனித்தனி தேவர் என்றார். ஒவ்வொரு வானரமும் ஒவ்வொரு தெய்வத்தன்மை வாய்ந்த தேவர்கள், நினைவில் கொள். ஆகவே செப்பினார் இப்பொழுது எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். அதை உனக்கு இப்ப சொல்றதுனால என்ன பயன்? கேட்க போறியா நீ? இல்ல. உன்னை எதிர்க்கிறவர்கள் யார் என்று தெரிந்து கொள். ஒருவன் கூட சாதாரண ஆள் இல்ல. சொல்லிட்டு சொன்னா ரொம்ப அழகான இடம். ஆயது தெரிந்தோ தங்கள் அச்சமோ அறிவோ யார்க்கும் சேயவள் எளியள் என்ன சிந்தையின் இகழல் அம்மா தூயவள் அமிர்தினோடும் தோன்றினாள் என்னும் தோன்றா தாயவள் உலகுக்கு எல்லாம் என்பதும் சாற்றுகின்றார். ராவணா, முட்டாள்தனமா சீதைன்ற ஒருத்திய சிறை எடுத்து வைத்திருக்கிறாயே, அவ சீதை இல்லடா. பார்க்கடல்ல அமுழுதோடு பிறந்த செய்யவள். அவளை ரொம்ப சாமான்யமா நினைச்சிட்டியா? அவ உலகினுக்கு தாய். எப்படியா? ஆயது தெரிந்தோ. இவ்வாறு உலகத்துல வாழக்கூடியவர்கள் ராமனை, லக்குவனை, அவனோடு வந்த படையை ஆராய்ந்துதான் சொல்லுகிறார்களா? தங்கள் அச்சமோ அன்றி அந்த ராமனினது மீதும் ராமனது படைப்பெருக்காகிய வானரங்களின் மீதும் கொண்ட பயத்தால் சொல்லுகிறார்களா எனக்கு தெரியல. அல்லது அறிவோ, இந்த அவதாரத்தினது தன்மையை தெளிவாக ஆராய்ந்து சொல்லுகிறார்களா, அதுவும் எனக்கு தெரியல. எவ்வாறாயினும் தூயவள், ராமனது மனைவியாகிய தூய்மைத்தன்மை உடைய சீதையை அமிழ்தினோடும் தோன்றினாள் என்றும், பார்க்கடல்ல அன்று அமிழ்தம் தோன்றியதே, அதனோடு இவள் தோன்றினாள் என்றும். அடுத்தது, உலகுக்கு எல்லாம் அனைத்து உலகங்களுக்கும் தோன்றா தாயவள், கண்ணுக்கு தோன்றாத அன்னை போன்றவள். அவளை சிறை எடுத்திருக்க நீ. யாருக்கும் சேயவள், உலகோர் யாவருக்கும் எட்டா பரமபதத்தில் வாழும் பெரிய பிராட்டி அவள். ஞாபகம் வச்சுக்கோ, அவள் திருமகள் தான். அவளை போய் சிறை எடுத்திருக்க. எளியல் எண்ணா, நம்ம கண்ணுக்கு புலப்படாதவள் என்பதினால அவளை சாமான்யமா நினைச்சுட்டியா? சிந்தை நிகழல், மனத்தில் அவளை பத்தி இழிவா நினைக்காத என்பதும் சாற்றுகின்றார் என்றும் சொல்லுகிறார்கள். நினைவில் கொள், சாதாரண ஆள் இல்ல. நீ தெரியாம நெருப்பு கூட்ட கலைச்சிருக்க. கானிடை வந்ததேயும் வானவர் கடாவவே ஆம், மீனுடை அகழி வேலை விலங்கல் மேல் இலங்கை வேந்தன் தானுடை வார்த்தை எண்ணி தருமத்தின் தலைவர் தாமே மானுட வடிவம் கொண்டார் என்பது ஓர் வார்த்தை இட்டார். மனிதனா வந்திருக்கான்னு நினைக்கிறல்ல, அவன் மனிதன் இல்லடா. தேவர்கள் வேண்டிக் கொண்டதற்காக மானுட அவதாரம் எடுத்து வந்திருக்கான். எப்படியா? கானிடை வந்தவாறும், இந்த ராமன் காட்டுக்கு வந்தானே சீதை லக்ஷ்மணனோட, எதனால தெரியுமா? வானவர் கடாவே ஆம், தேவர்கள் அவனை உந்தினார்கள். ராமா, காட்டுல இருக்கக்கூடிய இந்த அரக்கர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று தேவர்கள் ராமனை உந்தினார்கள், முன்னுக்கு தள்ளினார்கள். அந்த தேவர்களை திருப்திப்படுத்த, அவர்களை காக்க நான் காட்டிற்கு வருகிறேன், எல்லா அரக்கர்களையும் அழிக்கிறேன்னு சொல்லி வந்திருக்கான். மீனுடை வேலை விலங்கல் மேல் அகழி, மீன்களை உடைய கடலையும் அதை அகழியாக கொண்ட திரிகோணமலையின் மீது அமைந்த இலங்கை வேந்தன், இலங்கை வேந்தனாகிய ராவணன் தானுடை வரத்தை எண்ணி, நீ பெற்றிருக்கக்கூடிய வரங்களை எண்ணி, ஆகவே இந்த கடலால் சூழப்பட்ட
இந்த இலங்கையின் மீது வந்திருக்கிறானே ராமன், தானுடை வரத்தை எண்ணி, அந்த ராமன் ராவணனே நீ பெற்றிருக்கக்கூடிய வரங்களை எல்லாம் சிந்தித்து தர்மத்தின் தலைவர் தாமே, அறத்தின் நாயகனாக அந்த பரம்பொருளே ராமனாக வடிவெடுத்து வானவர்கள் வேண்டிக் கொண்டதனால இங்க வந்திருக்கிறது. ஞாபகம் வைத்துக்கொள். மானுட வடிவம் கொண்டார், மானுட வடிவத்தை ஏற்றுக்கொண்டு வந்துள்ளார்கள் என்பது ஓர் வார்த்தை இட்டார் என்பதாக ஒரு வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ராவணா, உன்னை சுற்றி என்ன நடக்கின்றன என்பதையெல்லாம் நீ சற்றும் யோசிக்காமல் காத மூடிக்கொண்டிருக்கிறாய். அது இல்ல நோக்கம். வந்தது அல்லது வந்திருப்பது பரம்பொருளே. இது எனக்கு மட்டும் இல்ல, இந்த பரம்பொருள் தான் இவ்வாறு வந்திருக்கிறது என்பதை இன்று வரைக்கும் உலகத்துல இருக்கிற எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உன் காதுல வேலையாது? எனக்கே தெரிந்திருக்கிறதே, அது ஏன் உன் காதுல விழாமல் போயிற்று? சொல்லிட்டு அடுத்தது சொன்னா, 1000 உற்பாதங்கள் இங்கு வந்து அடுத்த என்றார், தாயினும் உயிர்க்கு நல்லாள் இருந்துழி அறிய தக்கோன் ஏயின தூதன் எற்ற பற்று விட்டு இலங்கை தெய்வம் போயினது என்றும் சொன்னார், புகுந்தது போரும் என்றார். சொன்னவன் இதோட நிறுத்தினானா? உன்னை என்ன வதந்தி போயிட்டு இருக்கு தெரியுமா ஊருக்குள்ள? அது உன் காதுக்கு வந்துதா? என்ன இலங்கை வாழ் மக்கள் சொல்லுகிறார்களாம், 1000 உற்பாதங்கள். உற்பாதங்கள்னா தீய சகுனங்கள்னு அர்த்தம், கெட்ட குறிகள். நாம் அழிய போகிறோம் என்பதற்கு உண்டான கெட்ட குறிகள், சகுனம்னு சொல்றோம் இல்லையா? 1000 உற்பாதங்கள் இங்கு வந்து அடுத்த. அடுத்தன்னா ஒன்றுக்கு ஒன்று அடுத்தடுத்து பல கெட்ட சகுனம், இந்த இலங்கை அழிய போவதாக என்றார் என்று எல்லா மக்களும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இலங்கை இனி நிற்கப் போவதில்லை, அழிய போகிறது. அதற்கு ஏற்றாற் போல பல தீய சகுனங்கள் தோன்றிய வண்ணம் இருக்கின்றன என்று மக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். உன் காதல வேலையா? தாயினும் உயிர்க்கு நல்லால் இருந்துழி அறிய. தாயினும் அன்னையை காட்டிலும் உயிர்குலங்களுக்கு அன்பு செய்யக்கூடிய சீதை இருக்காளே, இருந்துழி அறிய, இருக்கக்கூடிய இடத்தை அறிந்து கொள்ளுவதற்காகத்தான் தக்கோன் ஏயின தூதன், தக்கவனாகிய ராமனால் அனுப்பப்பட்ட தூதுவன் ஹனுமன் இங்க வந்தான். வந்தவன் என்ன பண்ணான்? பற்று விட்டு, அழகான இடம், காவல் தொழிலை நீத்து இலங்கை தெய்வம் போயினது. அந்த ராமன் அது தூதனாகிய ஹனுமன் வந்து விட்ட ஒற்றை அடியில, எப்படியா ஏயின தூதன் எற்ற, எற்றுதெல்லாம் அடிக்கிறதெல்லாம் உதைக்கிறது, அவனால் செய்யப்பட்ட அந்த ஒற்றை செயலால இந்நாள் வரை இந்த நாட்டை காத்து கொண்டிருந்த இலங்கிணி என்கின்ற தெய்வம் வேலையை விட்டு போயிட்டது. பற்று விட்டு இலங்கை தெய்வம் போயினது. இலங்கையை காக்கக்கூடிய இலங்கிணி என்கின்ற காவல் தெய்வம் போய்விட்டது என்றும் சொன்னார், என்றும் மக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். அதோடு இல்ல, புகுந்தது போரும் என்றார். அனுமன் வடிவில யுத்தமானது இப்பொழுது வந்து நிற்கிறது. இதுவரைக்கும் இலங்கையில யாருமே போர் செய்ததில்லை. ஆகவே ராவணா, இதெல்லாம் உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இது ஒன்று கூடவா உனக்கு காதுல விழல? இவ்வளவு பேர் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். இலங்கையில நாளுக்கு நாள் தீய சகுனங்கள் தோன்றிக் கொண்டு இருக்கின்றன பேசுகிறார்கள். ஒன்று கூட அவன் காதுல வேலையா? நீ ராமனது மனைவி சீதையை சிறை வைத்ததினால அவள் உலகிற்கு அன்னை போன்றவள். அவளை தேடுவதற்காகத்தான் தக்க தூதனாக அனுமனை அனுப்பினான் ராமன். அவன் இலங்கைக்குள்ள வந்து விட்ட ஓர் அடியில இலங்கையை காத்து கொண்டிருந்த தெய்வம் காவல்துறையில விட்டு போய்விட்டது. இனி இலங்கையை யார் ஒருவராலும் காக்க முடியாது. போரும் வந்து விட்டது. என்ன பண்ண போற? உன்னை சார்ந்தவர்கள் உன்னை திருப்திப்படுத்த தவறாக ஏதேதோ சொல்லுகிறார்கள். உண்மை வேறு, இவர்கள் சொல்லுவது வேறு. புரிந்து கொள். அம்பினுக்கு இலக்கம் ஆவார் அரசொடும் அரக்கர் என்ன, நம்பரத்து அடங்கும் மெய்யன் நாவினில் பொய்யிலாதான் உம்பர் மந்திரிக்கும் மேலா ஒரு முழம் உயர்ந்த ஞான
தம்பியே சாற்றி போனான் என்பதும் சமய சொன்னார். ஊர்ல பேசிக்கிறவன் எல்லாம் விட்டு போ, அத கூட வதந்தின்னு கூட சொல்லலாம். உன்னோடேயே இருந்தானே, உன்னால் நம்பப்படக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கும் மேலான அறிவை உடையவனாகிய, உன்னால் பெரிதும் விரும்பக்கூடிய உனது தம்பி வீடனன் உன்னை விட்டு ஏன் போனான்? எப்படியா? அம்பினுக்கு இலக்கம் ஆவார் அரசொடும் அரக்கர் என்ன. ராமனது அம்பினால் அந்த ராமனது அம்பினுக்கு இலக்காக டார்கெட்டா ஆவார் அரசொடும் அரக்கரன், இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் ஆகிய உன்னோடும் உனக்கு துணையாக உள்ள அரக்கர்களும் ராமனது அம்பினுக்கு இலக்காகி இறந்து படுவீர்கள் என்பத நம் பரத்து அடங்கும் மெய்யோ. ரொம்ப அழகு. உடம்பால் நம் இனத்தை சார்ந்தவனாகிய உன் தம்பி வீடனன் நம் பரத்து அடங்கும் மெய். உடம்பளவில் அவன் அரக்கன்தான். யாரு? வீடனன். நாவினில் பொய்யில்லாதான், என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டான். அரக்கர் குலத்துல பிறந்தாலும் அரக்கர் தோற்றத்தை கொண்டிருந்தாலும் பொய் சொல்ல தெரியாதவனுக்கு அவன் என்ன சொல்லிட்டு போனான் நம்ம கிட்ட? உம்பர் மந்திரிக்கும் மேலா ஒரு முழம் உயர்ந்த ஞானம். உனக்கு உம்பர் மந்திரினா தேவர்களினது மந்திரி யாருன்னாக்க பிரகஸ்பதி. உம்பர் மந்திரி தேவர்களினுடைய மந்திரியான பிரகஸ்பதியை காட்டிலும் ஒரு முழம் மேலானவன். அந்த பிரகஸ்பதியை காட்டிலும் உயர்ந்த அறிவினுக்கு உரியவன் யாரு? உன் தம்பி விபீஷணன். ஒரு முழம் உயர்ந்த ஞான தம்பியே சாற்றிப்போம். அவனே சொல்லிட்டு போயிட்டான் என்னவென்று, ராவணா நீ செய்வது தவறு, சீதையை சிறையெடுத்து வைத்திருப்பது பெருந்தவறு. ஆகவே உன்னோடு இருந்தால் இந்த அரக்கர் குலமே அழியும் என்று சொல்லிவிட்டு போனானே. அவன் என்னைக்குமே பொய் பேசாதவன். இத பொய்ன்னு எடுத்துக்க சொல்றியா? நீயும் உன்னை சார்ந்துள்ள அரக்கர்களும் ராமனது அம்புக்கு இலக்காக மாறுவீர்கள்னு சொல்லிட்டு போனானே. நீயும் அழிவாய், உன் படையும் அழியும், நாடும் அழியும்னு சொல்லிட்டு போனானே. யாரு சொன்னவன்? சாதாரண ஆள் இல்ல. தேவர்களுக்கு அமைச்சராக உள்ள பிரகஸ்பதியை காட்டிலும் மேலான அறிவு உடையவன். அதோட மட்டும் இல்லாமல் பொய்யே பேசாத. அப்ப எவ்வளவு யோசித்து இந்த கருத்தை சொல்லி இருப்பான். அதை கேட்டியா நீ? ஆகவே நீ இன்றைய மந்திரி சபையில இவர்கள் சொல்லக்கூடியது எல்லாம் உன்னை திருப்திப்படுத்த உண்மை வேறு. இது எல்லாம் உணர்ந்தேன் யானும் என் குலம் இறுதி உற்றது ஆதியின் இவனால் என்றும் உந்தன் மேல் அன்பினாலும் வேதனை நெஞ்சின் எய்த வெம்பியான் விளைவ சொன்னேன் சீதையை விடுதியாயின் தீரும் இத்தீமை என்றான். என்ன ஒரு அழகான விளக்கம். இது எல்லாம் உணர்ந்தேன் யான். உனக்கு அறிவுரையா சொன்னேனே அத்தனையும் எனக்கு முன்னாடியே தெரியும். உணர்ந்தேன் யான், ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும். நான் எதுவும் பொய் சொல்லல. என் குலம் இறுதி உற்றது, நான் பிறந்த குலமாகிய இந்த அரக்கர் குலம் இப்பொழுது முடிவினுக்கு வரப்போகிறது உன்னால். இறுதி உற்றது ஆதியின் இவனால் என்றும். எப்படி ஆதியின் இவனால் என்றும்னாக்க என்னுடைய அரக்கர் குலம் அழிவுற்றது என்ற காரணத்தினாலும் வேண்டாம், உன்னால் அழிய போகிறது என்ற அவப்பெயர் வேண்டாம். ஆதியின் இவனால் என்றும் உந்தன் மேல் அன்பினாலும் வேண்டாம். இந்த ராமன் அரக்கர் குலத்தை அழிக்க வந்திருக்கிறான், அது அந்த அழிவு நடக்க வேண்டாம். மேலும் நீ என் பேரன், உன் மீது நான் அன்பு கொண்டிருக்கிறேன், உன்னை எப்படியும் காப்பாற்றணும். நானு உந்தன் மேல் அன்பினாலும் வேதனை நெஞ்சின் எய்து. என் மனமெல்லாம் இதை நினைத்து நினைத்து வேதனையானது என்னை கவ்விக்கொண்டிருக்கிறது. இந்த வேதனை தீருவதற்கு வெம்பியான் விளைவ சொன்னேன். வேற வழி தெரியலடா எனக்கு, வெம்பினேன். இந்த வேதனை என்னை ஆட்படுத்த நான் தடுமாறினேன், வெம்பி போயிட்டேன். இவனை எப்படி சொல்லி திருத்துவதுன்னு எனக்கு தெரியல. வேறு வழி இல்லாமல் நீயாக இந்த மந்திரி ஆலோசனை சபையை கூட்டினாய். இந்த இடத்துல உனக்கு சொல்லுவது போல உன்னை சார்ந்தவர்களுக்கு புத்தி சொல்லுவதற்கு இதுவே சரியான தருணம்னு முடித்து வெம்பினேன் நான். ஐயோ, நம்முடைய குலம் நம் கண் முன்னேயே அழிய போகிறது.
அதை விட கொடுமை எதுவும் வேண்டாம். வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்ற, அடுத்தவனுக்கு போக வேண்டிய செல்வத்தை எவன் ஒருவன் அடுத்து நின்று கெடுக்கிறானோ, கெடுத்தவன் கெடமாட்டான், கெடுத்தவன் அது சுற்றும், உடுப்பதற்கு உடையில்லாமலும் உண்ணுதற்கு உணவில்லாமலும் அழிந்து போகும். எப்படி? கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடுங்க. அதே போல மால்யவான் சொல்றான், வேண்டாண்டா பாவி, நீ செய்த தவறினால நம் கண் முன்னே இந்நாள் வரை செழித்து வளர்ந்த நம் குலம் அழிய போகிறது. வயோதிகனாகிய நான் இந்த கன்றாவிய கண்ணு முன்னாடி பார்க்கணுமா? அந்த வேதனை எனக்கு தேவையா? என் குலத்துல இருக்கக்கூடிய எல்லோரும் என் கண் முன்னே அழிகிறார்கள். இளைஞர்கள், பெரும் படை வீரர்கள், உன்னை உட்பட எல்லோரும். நான் மட்டும் இந்த கன்றாவிய பார்த்துட்டு இருக்கணுமா? என்னுடைய குலமானது 3 தலைமுறையாக நான் பார்த்து வந்த குலம் என் கண் முன்னே முற்றிலுமாக அழிவதை நான் பார்க்கணுமா? என்ன நியாயம்? ஆகவே யான் விளைவ சொன்னேன். இனி என்ன நடக்க போறதுன்றத நான் கேட்ட செய்திகளை கொண்டு ஒரு வாராக ஆய்ந்து உனக்கு விளக்கம் தந்திருக்கிறேன் சொல்லிட்டு கடைசியா கேட்டான், சீதையை விடுதியாய். நீ சீதைன்னு ஒருத்திய கொண்டு வந்து சிறை வைத்திருக்கிறாயே, அவளை விட்டுடு. அவளை விட்டு விட்டாய் என்றால் தீரும் இத்தீமை என்றான். இதுகாரும் சொன்னேனே என்னென்னலாம் இந்த நகருக்கு தீமையாக நடக்கும் என்று, அதெல்லாம் இல்லாமல் போ. அப்ப இந்த நகரையும் இந்த நகரின் கண் உள்ள மக்களையும் நீ காப்பாற்ற வேண்டும் என்பது உன் கடமை என்றால் நீ என்ன செய்யணும்? செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை, சீதையை விட்டுவிடு. சீதையை விட்டுவிடு, போதும். அவளை விட்டுவிடு. இனி வரதற்கு உண்டான தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும். இதை மட்டும் மனத்தில் கொள் என்று சொன்ன உடனே ராவணன் அழியக்கூடிய நேரம் வந்தது. அதனால மால்யவான் போன்றவர்கள் சொன்ன அறிவுரையெல்லாம் ஏற்கும் நிலையில் அவன் இல்லை. பழமொழி சொல்லுவார்கள் அல்லவா, விநாச காலே விபரீதம். அழியக்கூடிய நேரம் வந்து விட்டதுன்னா நாம் எல்லாவற்றையும் விபரீதமாக சிந்திக்க தலைப்படுவோம். மால்யவான், அவனுக்கு முன்னாடி வீடனன் எல்லாம் தெளிவாக சொன்னார். என்ன நடக்க இருக்கிறது, இந்த நடக்க இருக்கக்கூடிய இந்த அழிவிலிருந்து நாட்டை, மக்களை, உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் செய்வது ஒற்றை செயல்தான். அது என்ன? சீதையை விட்டுவிடுதல். இதைத்தான் மீண்டும் மால்யவான் வற்புறுத்துகிறான். கேட்கும் மனநிலையில் ராவணன் இல்லை. மால்யவான் சொன்ன அறிவுரையை இகழ்ந்து ராவணன் பேச தலைப்படுகிறான். அதை அடுத்த வகுப்புல தொடங்குது. சரியா? நன்றி.